ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி முதல் செய்தி வேளையில நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசும்படி நாம் செபிப்போம். அப்பா அப்பா என்று சொல்லுவோம். டாடி என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்களேன். எல்லோரும் பேசுவோம். இயேசப்பா நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை என்னோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசும் அப்பா. நீ பேசுகிற ஆண்டவர் அப்பா, நீங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். எல்லாரும் ஞாபகம், நம்ம எல்லாருக்கும் மத்தியில இன்னொருவர், நம்ம பார்க்காத ஒருவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். யாருங்க சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஹல்லேலூயா. ஏன் அவர் வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறார் சொல்லுங்க? ஆமா, உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்க இன்னைக்கே வந்திருக்கிறார். உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரு நீ கூப்பிடலாட்டம் வந்துடுவார். எதுக்காக தெரியுமா? பைபிள் வசனம் அழகா சொல்லுது, என் நாமத்தினாலே 2 பேர்கள் சொல்லுங்க அல்லது 3 பேர்கள் கூடினாலே அவங்க மத்தியில வாசம் பண்ணுவேனா இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியில இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு நம்மை நேசிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு சுகம் தருகிறவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த நாள் முகாம் ஏதோ நீ விளையாண்டுட்டு சிரிச்சுட்டு போறதுக்காக அல்ல. இது ஒரு என்டர்டைன்மெண்ட்காக இந்த முகாமை நாங்கள் வைக்கவில்லை. மிகுந்த பிரயாசப்பட்டு இந்த முகாமை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நிறைய நெருக்கத்தின் மத்தியில் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் நீங்கள் உங்கள் மத்தியில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவர். இயேசு நமக்கு சுகம் தருகிறவர். பாருங்கள், இதே மாதிரி ஒரு கிராமத்துல உங்களை போல அநேக சிறு பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி சென்றிருந்தேன். கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள். அப்பொழுது ஒரு பாடல்களை கற்றுக் கொடுத்தேன். நல்ல ஒரு ஆண்டவருடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தத்தை, ஒரு வசனத்தை கற்றுக் கொடுத்தேன். பாருங்கள், அப்பொழுது எல்லாரும் வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன தம்பி மாத்திரம் எந்திரிச்சு நடுவில் நின்று டான்ஸ் ஆடுறான். ஹல்லேலூயா. டான்ஸ் ஆடுறான். திடீர்னு தோல் மேல ஒருத்தர் தோல் மேல எப்படியே எந்திரிச்சு தோல் மேலே நடக்கிறான். பார்த்துக்கோங்க, அவ்வளோ சேட்டை. இப்ப நான் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுங்களேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கவனிப்பீங்களா? டான்ஸை கவனிப்பீங்களா? பத்துங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க. நல்ல பிள்ளைங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. சரியா? ஒரு பேச்சுக்காவது வசனத்தை தான் கவனிப்புன்னு சொல்ல மாட்டீங்க. பார்த்தீங்களா? நல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த பிள்ளைகளை தான், அந்த பையனை தான் பார்த்தாங்க. அப்ப நான் செய்தி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்னும் நான் செய்தி கொடுக்கணும், இல்லாட்டா என்ன செய்யணும்? அவன் டான்ஸ் ஆடுற சேர்ந்து நானும் டான்ஸ் ஆட வேண்டியதான். சரியா? 2ல் 1 நடந்தான். அவனுக்கு ஏதாவது ஒரு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்து உட்கார வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். அவனுக்கு பாருங்க, அவனை கூப்பிட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? கிளாஸ்ல யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தா டீச்சர் என்ன சொல்லுவாங்க? சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏய் பேசாதரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல பேசிக்கிட்டே இருந்தானா அவனை கூப்பிட்டு என்ன செஞ்சிருவாங்க? நிக்க வச்சிருவாங்க, இல்லாட்ட பக்கத்துல உட்கார வச்சிருவாங்க. முழங்கால் பிடிக்கிட்டு விடுறேன். நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன செய்யலாம்? நான் சொல்லி கொடுத்த வசனத்தை மனப்பாடமா அவனை சொல்லல. அவனுக்கு தான் என்ன தெரியாது, சொல்ல தெரியாதுல்ல. அப்ப என்ன செஞ்சலாம்? பக்கத்துல வந்து உட்கார், அப்படி சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு 5 பசங்களை எந்திரிச்சு சொன்னேன். அவனோடு அவனை மட்டும் கேட்டா தப்பா இருக்குல்ல. அது என்ன இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்கிட்ட மட்டும் நீங்க கேள்வி கேட்கறீங்க? சரியா? சண்டைக்கு வந்துடக்கூடாது. நீங்க என்ன நல்ல பிள்ளைங்க, சண்டை போட மாட்டீங்க. ஹல்லேலூயா. என்ன கூப்பிட்டு வச்சு எங்களை திட்டுறீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்துட மாட்டீங்களே. சரி, ஒரு 5 பசங்களை எந்திரிக்க சொல்லி ஒவ்வொருத்தனா சொல்ல சொன்னேன். 4 பேர் வசனத்தை சொல்லி முடிச்சுட்டான். சரியா? 5ஆவது இந்த தம்பி இப்ப அவன் சொல்ல மாட்டான்னு நினைச்சிட்டு எந்திரிச்சு சொல்றான் அப்படின்னு. அவன் சொல்ல தெரியல. நடுவுல இருந்து சொல்லல. பக்கத்துல வாடான்னு கூப்பிட்டேன். பக்கத்துல வந்தா
சொல்றிய வசனத்தை சொல்லப்பா, வசனத்தை ரொம்ப ஆட்டம் போடுறியாடா, சின்ன டான்ஸ் ஆடுற, உனக்கு வசனம் சொல்லி கொடுக்க தாண்டைக்கு வந்திருக்கிறேன் அன்னைக்கு கஷ்டப்பட்டுன்னு சொல்லி அவனுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தேன். வசனத்தை சொல்ல சொன்னேன். எந்திரிச்சினா சொல்ல தெரியல, திணறிக்கிட்டே இருந்தான். சொல்றியா கையை தூக்குனேன், வசனத்தை சொல்லி முடிச்சுட்டேன். அல்லேலூயா. என் பிளானா என்ன செய்யல, ஒர்க் அவுட் ஆகல. சரி கும்பிடுறா ஒன்று சேட்டை பண்ணாதான்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சிட்டேன். என்ன நடந்துச்சு பாருங்க, கிளாஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா, அந்த பையன் வீட்டுக்கு போனா அவ அம்மாவை போய் கூப்பிட்டு வர்றான். அந்த அம்மா இத்தனை இருக்கிறாங்க, சரியா கூப்பிட்டு வர்றான். நான் யோசிச்சு பாக்குறேன், என்ன விறுவிறுன்னு அந்த அம்மா தெருவிலிருந்து அம்மா வர்றாங்க. நான் என்ன யோசனை, இந்த பையனை நம்ம அடிக்கல, கையை தாண்ட ஓங்கணும், அதுக்குள்ளேயும் சண்டை போய் அவங்க அம்மா கூட்டு வரேன்னு நினைச்சிட்டு, சரி நமக்கு தான் அடி வாங்குறது இயற்கை தானே, சரியா எத்தனை பேர்கிட்ட அடி வாங்குறோம், சரியா இன்னைக்கு ஏசனாரி இந்த அம்மாட்ட ஆனா அடி வாங்கணும்னு சித்த வச்சிருக்கிறாரு போல. சரி ஆனா அந்த அம்மா இத்தனை இருக்க பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கண்ணப்பெல்லாம் கடையை பார்த்தேன், கை காலெல்லாம் கொஞ்சம் நடிக்கிட்டு இருந்துச்சு கேட்டு, சரியா அந்த அம்மா வந்தேன், ஏன் தம்பி என்ன சொன்னீங்க என் பையன்ட்டாங்க. நான் பாவம் போல சொன்னேன், நான் உங்க பையனுக்கு ஒண்ணுமே செய்யலம்மா, பாவம் ரொம்ப சேட்டை பண்ண உங்க பையன், வசனத்தை சொல்லணும்னு கையை ஓங்கினேன், அவன் வசனத்தை சொல்லிட்டான், எல்லாத்தையும் கேட்டு பாருங்க அடிக்கவே இல்லையேன்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, இவன் பிறந்ததுல இருந்து பேசவே மாட்டேன், நீ என்னமோ வசனத்தை சொல்ல சொன்னேன், இவன் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாங்க. கைகளுக்கு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன இருக்குது? அதான ஜீவனு, சரியா ஜீவன் அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு புரியுறாப்புல ஒரு அர்த்தம் சொல்றேன். எல்லாரும் அவங்க கையை ஒரு நறுக்குன்னு ஒரு கில்லுங்க, சரியா வலிக்குதா? அப்பனா உங்களுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த வசனத்திலே உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த வசனத்தில் உள்ள ஜீவன் என்ன செய்யுதுங்க, நம்முடைய உள்ளத்திற்குள் செல்கிறது, ஆரோக்கியத்தை தருகிறது. அல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் இப்பொழுது குழுவாக நான் ஆனந்த் அண்ணன் இன்னும் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற இன்னொரு மூத்த அண்ணன் சேர்ந்து ஆந்திராவிற்கு ஊழியத்திற்கு கடந்து சென்று இருந்தோம். பாருங்கள், அங்கு ஒரு சிறு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நம்முடைய வீமம்ல இருக்கிற ஒரு மிஷனரி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளில் இருக்கிற ஜீவனை அற்புதம் செய்யும் அப்படிங்கறத அங்க உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு நான் தெரிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. என்ன சொன்ன புரியுதா? நான் பேசுற தமிழ் புரியுதா? புரியுதுங்கிறவங்கன்னா கை தூக்கி ஒரு அல்லே சொல்லுங்களேன். முடிக்கிறது பார்த்தா புரியலைன்னு யோசித்தேன். நான் எதுவும் நான் மைக்ல பேசுறதை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியா வருதான்னு நினைக்கிறேன். சரி, எல்லாருக்கும் அந்த மிஷனரி சொல்லிக் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். என்ன நடந்துச்சு? அந்த கிராமத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்திலே நம்முடைய பணித்தளத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் அந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அந்த கிராமத்துல பேரல் அட்டாக்கான ஒரு சகோதரர் இருந்த, பேரல் அட்டாக்னா தெரியல, கைகால் நினைச்சியாது, கைகால் நினைச்சியாது செயல்படாது. பாருங்க, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வசனத்தில் இருக்கிற ஜீவன் தெரிஞ்சு போச்சு, உயிர் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லா சின்ன பிள்ளைகளையும் போய் அவங்க அந்த சகோதரருக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கால் கை வழங்காத அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்து விட்டாரு. அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளிலும் உயிர் இருக்கிறது. அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட தெரியுமா? ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்த சொத்து பத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு சொத்து இருக்கா? எங்க பிரதருக்கு எனக்கு கடன், ஏதோ புதுச வீடு, மண்ணு வீடு, சின்ன வீடு பிரதர், அதை கட்டுறதுக்கே எங்க அப்பா அம்மா கடன் வாங்கி இருந்தாங்க, கடனை கட்டிக்கிட்டு இருக்க. அப்படி சொல்றியா? இருக்கிறதுலே யாரெல்லாம் அவள் தொடர்பு கொண்டாள், ஆனா நான் உயிர் வாழ்வதே வீண் என்று நினைக்கிறேன். அவளை நான் ஆட்டி தேற்ற முடியல. உடனே என்ன செஞ்சேன், நானு நேர போய் அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், நேர போனேன். அநேக காரியங்களை அவளிடத்துல கற்றுக் கொடுத்தவுடன், பேசினவுடன் அவள் சந்தோஷமாகிவிட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்க ஊர்ல இருக்கும் போது நிறைய வசனத்தின் மூலியமா பேசினாரு, சபையில பாஸ்டர் மூலியமா பேசினாரு. எல்லாம் பேசியும் கூட நீ சரியாகாததுனால இன்னைக்கு ஒரு முகாமுக்கு உன்னை கூட்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரே சோதரம் ஆசை இது. இறை
கற்றுக் கொடுத்தார். வேதத்தை வைத்து வேதம் கொண்டு வந்திருக்கிற பைபிள் கொண்டு வந்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து, வேதம் பைபிள் கொண்டு வராதவங்க நல்லா கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களிடத்தில் என்ன விரும்புகிறார் தெரியுமா? என்ன விரும்புகிறார் தெரியுமா? நன்றாக உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, உங்களுக்கு இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி இயேசுவின் பாதத்தில் நீங்கள் அமர்வதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை பார்த்து ஜனங்கள் பார்த்து பயப்பட போகிறார்களா? எப்படி பயப்படுவாங்க? ஏங்க உங்களை குறித்து ஜனங்கள் பயப்பட வரும்? உங்களை ஏற்கனவே தெரிஞ்சவங்க பாருங்க, வேதத்தில் இந்த மனுஷனை குறித்து ஏற்கனவே தெரிந்தவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அவனை? அவன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன். பிரேத கல்லறையில் தான் அவனுடைய குடியிருப்பு இருக்கிறது. பாருங்க, 2ஆம் வசனத்தில் எழுதியிருக்க, அசுத்த ஆவியில் இந்த மனுஷன் பிரேத கல்லறையில் குடியிருந்தான். அருமையான சகோதரனை சகோதரியை, இன்றைக்கும் உன்னோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை இந்த பிரேத கல்லறையில் இருந்த வாலிபனை போலத்தான் இருக்கிறது. பிரேத கல்லறையில் என்ன இருக்கும் ஐயா? பிரேத கல்லறையில் பாட்டு சத்தம் கேட்குமா? சத்தம் கேட்குமா? ஆனந்த பாடல் சத்தம் கேட்குமா? இங்கு அழகாக பாடினார்கள், அப்படிப்பட்ட பாடல் சத்தம் அங்கு கேட்குமாங்க? இல்லவே இல்லை. ஒரே இருள் இருக்கும். பிரேத கல்லறையில் இருள் தான் சூழ்ந்திருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்திருக்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, நீ உன்னை யோசித்து பார். வெளியிலே நீ முகத்திலே சிரிக்கிறாய், ஆனால் உள்ளங்களிலே அநேக கவலைகள் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். உள்ளத்திலே மிகுந்த இருள். உங்களுடைய இருதயத்தை இப்பொழுது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போமானால், ஐயோ அதில் பாரத்தினாலே நிறைந்திருக்கிறீர்கள். அநேக பாரம் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை.